நீ யாரை தேடுகிறாய் என்பதுதான் நம்முடைய முகாமுடைய தலைப்பு. வாசிக்கலாம் அதற்கு ஆதாரமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சரி, எப்போ உங்களுக்கு சத்தம் வருதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த 3 வார்த்தைகளையும் ஆண்டவர் ஒரு ஆலோசனையாக சொல்லாமல் ஒரு கட்டளையாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and you shall receive. தேடுங்கள். இந்த வார்த்தையை உங்க வாய் திறந்து சொல்லுங்க. தேடுங்கள். சத்தமா சொல்லுங்க. தேடுங்கள். இந்த தம்பிமாரில் கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. தேடுங்கள். அப்ப தேடுங்கள், கண்டடைவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே இதுல ஒரு அதிகாரம் இருக்கிறதை அல்லது ஒரு கட்டளை இடுகிற சத்தமாக இதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆமாவா இல்லையா? நான் பேசுறதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த வார்த்தையை சொல்லும் போதே தாழ்மையா சொல்ற மாதிரி இருக்கா? தேடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? தேடுங்கள் போட்டிருக்கா? தேடுங்கள். அப்போ தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். அப்போ நம்ம தேடினால் கண்டடையலாம். எதை கண்டடைய முடியும்? ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இதுவரையிலும் எப்போ நம்மை தேட சொல்லுகிறார்? எப்பொழுது நாம் தேடுகிறோம்? தேடுங்கள் என்கிற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது? whenever we lose something, ஏதோ ஒன்றை எப்போ நாம் தேடுகிறோம் என்றால், சும்மா இருக்கும்போது தேடுவோமா? எதையாகிலும் ஒரு பொருளை நாம தொலைச்சாதான் தேடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆமாவா இல்லையா? ரைட். எப்பொழுது தேடுங்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதானால், எப்பொழுது ஏதோ ஒன்றை நாம் தொலைக்கிறோமோ அப்பொழுது தேடுங்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சவுல் அவனுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனது. அப்பொழுது அவனை அவன் தகப்பன் தேடும்படி அனுப்பினான். ஒரு ஸ்திரீ கையில் 10 வெள்ளிக்காசுகள் இருந்தது. ஒரு வெள்ளிக்காசு தொலைந்த போது அவள் அதை வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி தேடினாள். எப்பொழுது 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 நீ துளைக்கிறாயோ, எப்பொழுது ரட்சிப்பை, எப்பொழுது பரிசுத்தத்தை, எப்பொழுது தேவ திட்டத்தை, எப்பொழுது தேவ பிரசன்னத்தை, எப்பொழுது தேவன் தந்த சமாதானத்தை, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது நாம் தொலைக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். கொஞ்சம் உற்சாகப்படுங்க வாலிப தங்கச்சிமார், சகோதரர்கள், கொஞ்சம் உற்சாகமா கைத்தட்டி. இது ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி நாம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம அதுல ஒரு பெனிஃபிட்ஸ் பெறணும். ஆமாவா இல்லையா? அதுக்காகத்தான் இப்படி கூடுறோம். கரெக்டா? இப்போ இதுல 3 வார்த்தை வாசிச்சோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. இது ஆப்ஷனல். இது ஆப்ஷனல். விருப்பம் இருந்தா கேளுங்க,
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்பட போகிறது புதிதானது. இப்ப நான் கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கேட்டா புதுசா ஆண்டவர் எனக்கு ஏதாவது தருவார். ஆமாவா? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுக்கு கதவு திறக்கணும்னா நீங்க தட்டலாம். ஆனா தேடுங்கள்னு சொல்ற விஷயம் ஆப்ஷனல் கிடையாது. தேடுங்கள்னு சொல்ற விஷயம் கட்டாயம். ஏன்னா கேட்கிற விஷயம் புதுசு. நீங்க கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா புதுசா ஏதாவது உங்களுக்கு தருவார். Ask and you shall receive. Knock and it will open for you. நீங்க தட்டினா உங்களுக்கு திறக்கப்படும், கேட்டா கிடைக்கும். ஆனா தேடுங்கள்னு சொல்லும்போது புதுசானது அல்ல. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று தொலைந்திருக்கிறது. அதை நீங்க தேடுங்கள், அது உங்களுக்கு கண்டடைய வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இது முக்கியமா இல்லையா? கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். சரி, இப்போ 3 காரியத்தை நான் வேகமா சொல்றேன். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கேளுங்கள்ங்கிற விஷயம் ஆப்ஷனல். கேட்டா உங்களுக்கு கிடைக்கும். தட்டுங்கள்ங்கிற விஷயம் தட்டுனா உங்களுக்கு திறக்கப்படும். ஆனா தேடுங்கள்ங்கிற விஷயம் ஏற்கனவே நீங்க தொலைச்ச விஷயத்தை தான் தேடுங்கன்னு சொல்றாங்க. இல்லாத விஷயத்தை யாரும் தேட முடியாது. ஏற்கனவே இருந்து தொலைந்து போன விஷயத்தை தான் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி தேடுகிறவர்களுக்கு இந்த முகாமில் சிலது கண்டடையும் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி இந்த முகாமில் சிலர் தேடுவீர்களானால் நிச்சயமாய் கண்டுகொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். புரிந்து விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கிருபையாக நான் எதையெல்லாம் தொலைத்தேனோ அதையெல்லாம் தேடக்கூடிய கிருபைகளை எனக்கு தரணும். ரைட். எப்படி தேடணும்? முதல்ல நான் சொன்னேன், தேடுகிற விஷயம், இந்த தேடுங்கள்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே எதையோ ஒன்ன தொலைச்சிட்டோன்னு அர்த்தம். புரிஞ்சுதுடா? ரைட். அடுத்து எப்படி தேடணும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்ல பொறுமையா கற்றுக்கொண்டு ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் Proverbs 2 verses 4. Proverbs 2 verses 4. அதை வெள்ளியை போல் நாடி, அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். எப்படி தேடணும்? சும்மா நிர்விசாரமா தேடக்கூடாது. Finding a treasure, ஒரு விலையேற பெற்றதை தேடுகிறது போல நீங்க அதை தேடணுமா? படிப்படியாக தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாருக்கும் புரியும். தேடுங்கள்னு சொல்லிட்டார்னாலே ஏதோ ஒன்ன நாம தொலைச்சிட்டோன்னு அர்த்தம். நான் சொல்றது கரெக்டா? எப்படி தேடணும்? அதை வெள்ளியை போல நாடி, ஒரு புதையலை தேடுகிறது போல, ஒரு ட்ரெஷரை தேடுகிறது போல நீங்க தேடணும். நீங்க தேடுகிறது ஒரு புதையலுக்காக அல்ல, தேடுகிறதையே புதையலை போல தேடணும்னு சொல்றார். நீங்க அப்படி தேடினால் சீரியஸா தேடணும்னு சொல்றார். அவ்வளவுதான். ஒரு தங்க நகையை நீங்க தொலைச்சிங்கன்னா எப்படி தேடுவீங்க? 2 ரூபாய் பென்சிலை தொலைச்சா நீங்க தேடுறதுக்கும் ஒரு தங்க மோதிரத்தை தொலைத்தா தேடுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? திருவிழா கடையில வாங்குகிற ஒரு வண்டியை தொலைச்சா தேடுறதுக்கும் கையில வச்சிருக்கிற மொபைல் போன் தொலைஞ்சா தேடுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது போல, நீங்க தேடுகிற விஷயம் ஒரு பொக்கிஷமாக பார்த்து நீங்க தேடினால்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஏனோ தானோ என்று தேடுகிறவர்களுக்கு அது ஒரு நாளும் கிடைக்க போகிறது இல்லை. வெள்ளியை தேடுகிறது போல, ஒரு பொக்கிஷத்தை தேடுகிறது போல நீங்கள் அதை தேடுவீர்களானால் 6வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர்
கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நல்ல கவனிங்க, நீங்க தேடும் போது எப்படி தேடணும்? ஒரு பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு தேடுகிறது போல நீங்க என்ன செய்யணும்? தேடணும். வாய் திறந்து சொல்லுங்க, ஒரு பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு தேடுகிறது போல தேடினால் கண்டிப்பா நான் கண்டடைய முடியும். நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி அவனுக்கு கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. His spirit will search the inner beings. ஒரு மனுஷன் எப்படி தேடுகிறான்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீங்க பரீட்சைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரீட்சைக்கு போகும்போதே உங்க பேனா காணாம போயிட்டுன்னு வைங்களேன், உடனே உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்குள்ள தேட தொடங்கும், எங்க வச்சேன். ரெண்டாவது, ஒரு தோல்வி நடக்கும்போது, ஒரு பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்கன்னு வைங்களேன், உடனே நீங்க சொல்லாமலேயே உங்க ஆவி இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்குள்ள சர்ச் பண்ணும், நான் என்ன தப்பு செய்ததுனால தோற்று போனேன்னு. ஸ்கூலுக்கு போன உடனே சம்பந்தமே இல்லாம உங்களை டீச்சர் கூப்பிட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகும். இன்னைக்கு வீட்டில் அம்மா கிட்ட கோவப்பட்டேனோ, நீங்க பைக் ஓட்டிட்டு போறீங்க, உங்க பைக்கு பஞ்சர் ஆனோன்னு உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒரு தேடுதல் வருதா இல்லையா? இன்னைக்கு யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், யாருக்கு என்ன தப்பு செய்தோம், திடீர்னு கையில வச்சிருக்கிற போன் கீழே விழுந்து டிஸ்பிளே போயிட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? இன்னைக்கு யாருக்காவது தப்பா மெசேஜ் அனுப்பணுமா, தப்பா ஏதாவது யூடியூப்ல பார்த்துட்டோமான்னு தோணும். மனுஷங்களுக்கு தோணும். ஒரு பிரச்சனை வந்த உடனே யுவர் ஸ்பிரிட் searcheth your inner being. ஒரு தப்பு செய்த உடனே, ஒரு அடி வாங்கின உடனே, ஒரு விழுக வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, மனுஷனுடைய ஆவி அவனுக்கு தேவன் தந்த தீபமா இருக்கிறது. அது அவனை ஆராய்ந்து பார்க்கும். இதுதான் தேடுகிறதனுடைய ரகசியம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வர்றோம்? அப்ப அந்த தேடுகிற சுபாவத்தை நீங்க பிறக்கும் போதே உங்களுக்குள்ள வச்சுதான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வளரும் போதே பிள்ளைகள் தேடுகிறதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறது. இந்த காலை வேளையில் இது ஒரு புதிதானது அல்ல. நீ பிறக்கும் போதே தேடுகிற அபிஷேகத்தோடு பிறந்தவள். நல்ல கை தட்டுங்க. நீ பிறக்கும் போதே உனக்குள்ள தேடுகிற ஒரு கிருபை இருக்கிறது. சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க. அதனாலதான் படிக்க தெரியாத சின்ன பிள்ளை கூட நியூஸ் பேப்பரை சும்மா புரட்டுது. ஏன் தேடுது? யார் சொல்லி கொடுத்தா? Who taught them? யார் சொல்லி கொடுத்தா? நான் சொல்றது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. பிள்ளைகளை பத்தி அம்மா மாதிரி இருக்கிறீங்க. எந்த பிள்ளைகளுக்காவது நீ கையில வச்சிருக்கிற வண்டி தொலைஞ்சு போச்சு தேடுன்னு சொல்லுங்க. அது வேண்டாம். அந்த பிள்ளை முழிச்ச உடனே அதுக்கு கிளுக்கு தேடும். அந்த பிள்ளை பிறந்த பிள்ளைங்க தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில எழும்பின உடனே அந்த அம்மா அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாம அந்த பிள்ளை அழும். ஏன் அழுதுன்னு கேட்டா தெரியாது. திரும்ப கிளுக்க கொண்டு கொடுங்க, அழுக நின்றோம். அப்போ அந்த பிள்ளை ஏன் அழுகுதுன்னா என் பக்கத்தில் இருந்த கிளுக்க தேடி அழுது இருக்கு. அப்போ ஒரு சிறு பிள்ளை பிறக்கும் போதே தேடுதலோடு தான் பிறக்கிறது. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இது புதிதாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. சும்மா கை உயர்த்தக்கூடாது, டூப்ளிகேட்டா வாழாதீங்க. கை உயர்த்துங்க. இது புதிதானதல்ல. சிறு வயதிலிருந்தே உனக்கு தேடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால தான் துணி கடையில போன உடனே யாரும் சொல்லாமையே தேடுறோம். இப்ப புரிஞ்சுட்டா?
இந்த துணி எடுக்கிறதுக்கு எத்தனை துணியை கீழே இறக்க வச்சிங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட பேசுறேன். இந்த துணி போன உடனே நீங்க எடுத்துட்டீங்களா? இல்ல. கருப்புல இருக்கா, வெள்ளையில இருக்கா, மஞ்சள் இருக்கா, பச்சையில இருக்கா? உங்க அம்மா சொல்லி தந்தாங்களா? இல்ல. உங்க தாத்தா பாட்டி சொல்லி தந்தாங்களா? இல்ல. எங்க போனாலும் தேடுகிற சுபாவம் நமக்குள்ள வந்துருது. எங்க போனாலும் சர்ச்சிங். அதுக்கு பேர் தான் இப்ப அழகா சுந்தர் பிச்சை வச்சிருக்கிறாரு கூகுள். அதனால நல்ல தேடுங்க, நல்ல தேடுங்க. பிளிப்கார்ட்ல போய் தேடுங்க, அமேசான்ல போய் தேடுங்க. இப்படி போட்டு அப்படி தேடுறோம், அப்படி போட்டு இப்படி தேடுறோம். மெகந்தி வைப்பது எப்படி சர்ச் பண்ணுங்க, அப்ப அது காட்டுது. மெகந்தி வைப்பது எப்படி, 3D கோன் வைப்பது எப்படி, இதெல்லாம் சர்ச் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த மனோன்மணி யூனிவர்சிட்டி சொல்லி தந்துச்சா, அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லி தந்துச்சா, எந்த திறந்த வெளி பல்கலைக்கழகம் உங்களுக்கு சொல்லி தந்துச்சு? அதனால தான் சாலமோன் ஆவியானவருடைய துணையோடு எழுதுகிறார், மனுஷனுடைய ஆவி அவனுக்குள் தேடுகிறது, அவனுக்குள் தேடுகிறது. இந்த பகல் சிலருக்குள்ள நின்று போன தேடுதல். கொஞ்ச நேரம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு தேடுதலை உனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்குள் ஒரு தேடுதலை வைத்திருக்கிறார். ஆனா நான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்தே இந்த தேடுதல்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பெருகிற்று. ஆனா கொஞ்சம் வளர வளர தேட விரும்ப மாட்டேங்கிறோம். நான் சொல்றத ஃபாலோ பண்றீங்களா? சின்ன வயசுல எந்த அளவுக்கு ஆர்வமா தேடுறோமோ வளர வளர தேடுதல் குறைகிறது. ஏன் அப்படின்னா, தேடுறத ஒரு தோல்வின்னு நாம நினைக்க பழகிட்டோம். அதனால தேடுறத ஒரு தோல்வியாக நினைக்கிறதுனால தேடுற விஷயத்தை நாம இப்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்க முன்னாடி தேடிட்டு கிடந்தோன்னா நம்மளை அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு எத்தனை பேர் பைபிளே திறக்காம இருந்திருக்கோம் சொல்லுங்க. எடுத்தவங்க வாசிங்க, எடுத்தாதானே வாசிக்க. எடுத்தவர்கள் யாராகிலும் ஒருவர், சங்கீதம் 119 அது கஷ்டம், வேண்டாம். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். பிலமோன் அப்படின்னா ஏற்கனவே அதுல ஒரு பக்கம் தான் இருக்கு. 70 பக்கம் இருக்கிற புக்கே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு பக்கத்தை எங்க போட்டு தேட, அதனால தேடுறது இல்லை. நான் இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா, தேடுறத வெக்கமா நினைக்கிறோம். நினைக்கலையா? ஒரு வசனத்தை வாசிங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு தேடு. இப்போ இவன் ஏற்கனவே என்ன திட்டிட்டு கிடக்குறான், இவனுக்கு முன்னாடி நம்ம புரட்டணும்னா நம்மளை கேவலமா இவனும் நினைப்பான், பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளும் நினைப்பாங்க. பேசாம பைபிளை மூடிட்டு உட்காரு, தேடாத. அப்போ இதை ஒன்று செய்ய சொன்னா சடார்னு எடுத்து காட்டிட்டா நமக்கு பெருமை. இவங்க முன்னாடி தேடிட்டு கிடந்தோன்னா நம்மளை கேவலமா நினைப்பாங்க. இந்த போன்ல எப்படி இது ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒன்று பாரு தம்பின்னு சொல்லுங்க, அவனுக்கு சடார்னு பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் வாங்குவான். இல்லைன்னா இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு போயிடுவான். ஏன்னா இவருக்கு முன்னாடி நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னா அது எனக்கு கேவலம். ஆமாவா இல்லையா? இந்த பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவு சாவி ஆஃப் பண்ணி இருக்குன்னா நீங்க சடார்னு சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. சாவியும் ஆன்ல தான் இருக்கு, பெட்ரோலும் ஃபுல்லா இருக்கு. ஆனாலும் ஏன் ஸ்டார்ட் ஆகல ஒன்னு பாருங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அங்க போட்டு நம்ம தேடிட்டு கிடந்தோம்னா நம்மளை கேவலமா நினைச்சிட்டா. எங்க பாட்டி ஒரு நாள் சொல்லுது, லே இந்த மிக்ஸி ஓட மாட்டேங்குது, என்னன்னு சரி பண்ணுன்னு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. நீ இன்ஜினியரிங் அப்ப என்னத்துக்கு படிச்ச அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்போ இது ஒரு ஈஸி தான்.
சுவிட்ச் போட்டா ஓடும்னா நான் செய்வேன். ஆனா அதை தாண்டியும் நான் தேடிட்டு கிடந்தா இந்த கிழவி நம்மளை தப்பா நினைச்சிரும்னு சொல்லிட்டு நான்